கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே திரும்பவும் ஒரு விசை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களப்பா, ஆனால் எங்களையும் நீர் தெரிந்தெடுத்து தாயின் கருவிலே எங்களை தெரிந்தெடுத்த தெய்வம், இம்மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளில எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய எல்லா குறைவுகள், எங்களிடத்துல காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். உம்முடைய ரத்தம் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்தோடட்டும். உம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் நீர் எங்களிலே ஊற்றுவீராக. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். எத்தனை பெரியது ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ அதல்பு அளவில்லானந்தத்தான் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு உமதல்பு சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறே. எங்கியே நாடுகிறே. பங்கமில்லாமல் பதிலளிப்பே என்றதால் பாடுகிறே. என்றதால் பாடுகிறே. ஓ இயேசு உமதல்பு. நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 86ஆம் சங்கீதம். சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாள்தோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்.
ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். பதினேழாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பவும் இந்த நாளில் நாம் வந்து கர்த்தரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை காண்கிறவராய் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராய் நம்மிடத்தில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்கிறவராய் கர்த்தர் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் கர்த்தர் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நன்மையானதை தருகிற தேவன். நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் அந்த உன்னதமான தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ளவரப்பா, நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் தயவுள்ளவர் ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவனப்பா ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத கர்த்தர். அல்லேலூயா. எங்களை உம்முடைய மார்போடு அணைத்து கொள்ளுகிற கர்த்தர். அல்லேலூயா. எங்களை குறை சொல்லுகிற தேவன் அல்ல, எங்களை எப்போதும் மேன்மையாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளின் நடுவிலும் எங்களை நீர் நேசிக்கிறீரே, உம்மை துதிக்கிறோப்பா. எங்களுடைய பலவீனத்தின் நடுவிலும் நீர் எங்களை நேசிக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு சத்துருக்களாய் இருந்த பொழுதும் நீர் எங்களை நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் எங்கள் மேல வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக நீர் பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. பாவமறியாத அவரை எங்களுக்காக பாவமாக்கி நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யர் சம்மனிராய் இருந்த அந்த ஆண்டவர் எங்களுக்காக தரித்திரரானீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்றது வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மேல வைத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த கிருபை இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தி வருகிறதே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை நன்மையினால் நிரப்புகிற தேவன், அவர் நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம் நடுவில் கிரியை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இந்த நேரத்தில் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும்ப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. எல்லா தடைகளையும் எல்லா பலவீனத்தின் கட்டுகளையும் கர்த்தர் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகள் இந்த நேரத்தில் சுட்டரிக்கப்படட்டும்ப்பா. உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே, அக்கினியை ஊற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எப்போது நம்மை நினைத்திருக்கிற தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, எங்கள் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. சொல்லுங்க சொல்லுங்க, நினைப்பாவே நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, கன்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கன்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல
மனசு பெருசுதான் என் நினைப்பாவே. அல்லேலூயா. நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுங்க, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால. ஓ அன்பானவரே, அன்புள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்பான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அன்புக்கு முன்னால இந்த உலகம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவரே, உங்க அன்புக்கு முன்னால ஒண்ணுமே இல்லப்பா. நீர் எங்களை நேசித்ததுனால நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்தெடுத்ததுனால நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததுனால நாங்கள் பெரியவர்களாய் நிற்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்க அன்புக்கு அன்புக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களை நேசித்தவரே, அன்பு கூர்ந்தீரே. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னால நிற்கிறத கூட நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசித்து தம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து நம்ம இந்த நாளில அவருடைய சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அப்பா நீர் மகா நல்லவர் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நேரத்தில் நாம் சற்று நேரம் இந்த லெந்து நாட்களில் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துடைய முதல் பகுதி. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள்.
அருமையானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே 25 நாட்கள் நாம் இந்த வசனத்தை தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. உண்மைதானே? இல்லை ஐயா, இல்லையா, நாங்கள் கடமைக்கு தான் வர்றோம், அதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் எங்ககிட்ட பேசலை, ஏதோ 2 நாள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியல. பேசினாரா? அழைப்பை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ? எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. சில நேரங்கள் அதை யோசிக்கும் போது நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த அழைப்பு நேற்று தினத்திலே நாம் பார்க்கும்போது மத்தேயின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான காரியத்தை சிந்தித்தோம். என்ன தெரியுமா? அழைப்பை அசட்டை பண்ணின மக்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அவங்க ராஜாவுடைய நேரடி அழைப்பை பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தையின்படி நீங்க பார்த்தீங்கன்னா அது யூதர்களை குறிக்கிற ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய மக்களுக்காக வந்தார். அந்த சிரியா போனீஷியாவினுடைய அந்த பெண் இடத்துல இயேசு பேசும்போது அந்த அம்மா அற்புதம் செய்யணும், என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலர்களுக்குத்தான் நான் வந்தேன் என்று முதல்ல சொல்றார். ஆனால் அதன் பிறகு இந்த உவமையில நீங்க பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் பல காரணங்களை சொல்லி அந்த அழைப்பை அசட்டை பண்ணின பொழுது இப்போ அடுத்தது ஒரு கூட்டத்துக்கு ஒரு அழைப்பு வருது. ஆனால் இந்த அழைப்பை நீங்கள் பார்ப்பீர்களா? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா, அழைப்புக்கு தகுதி இல்லாத அல்லது தகுதி இல்லாதிருக்கும் மக்கள். சரிங்களா? அழைப்புக்கு தகுதி இல்லாமல் இருக்கிற மக்கள். அவர்களுக்கு இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க காரணம் சொல்லி விலகி போனாங்க, ராஜா அவர்களை அழித்து போட்டார். ஆனால் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். அவங்க தகுதி இல்லாம போயிட்டாங்க. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ராஜா தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்பொழுது இன்னொரு சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அதே பகுதியில் இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, இந்த எல்லாம் தகுதியற்றவர்களாய் போன பொழுது இப்ப ஆண்டவர் இந்த எஜமான் அல்லது இந்த ராஜா என்ன பண்றான் தெரியுங்களா? நீங்க போங்கப்பா, முச்சந்தியில போங்க. அதாவது அவன் வழி சந்திகளில் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அதுக்கு ஒரு சில விளக்கங்களை சொல்றாங்க. என்னன்னா, 4 ரோடு சந்திக்கிற இடம் அல்லது 6 ரோடு சந்திக்கிற இடம், ரோடு சந்திக்கிற இடம், அந்த இடத்துக்கு போங்க. அங்க போய் அங்க இருக்கிற எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ராஜா அனுப்புகிறான். ஆனால் இந்த லூக்காவில நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாற்றமாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது லூக்காவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த லூக்கா சொல்லுகிற இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் யூதர்களுடைய பாரம்பரியப்படி ஊனமுற்றவர்கள் சாபமானவர்கள். அதுல இங்கே நாம் பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சப்பானிகள், ஊனர், குருடர் என்று எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். இவர்கள் கூட்டத்தில் வந்து எல்லாரோடும் சேர்ந்து பங்கு பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். ஆனா இந்த ராஜா அல்லது இந்த வீட்டு எஜமானன் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் என்ன சொல்றான் பாருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்போ இது முதல்ல நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா,
அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை அசட்டை பண்ணின பொழுது அந்த ஆண்டவருடைய அழைப்பு இப்போது எல்லாருக்கும் பொதுவாக வருகிறது. யாருக்கு பொதுவாக வருது? சாபமானவர்களுக்கு, ஊனமானவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, வழி அருகே கிடக்கிறவங்களுக்கு, போறவங்களுக்கு, வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அழைப்பு பொதுவாய் வருகிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய மக்களை எப்படி எங்கிருந்து அழைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றுக்கும் உதவாதவனையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுலினுடைய வார்த்தையின்படி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது போல, பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், பலவீனர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், இழிவானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார், இல்லாதவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முன்குறித்து அவர்களை முன்னறிந்து முன்குறித்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட இந்த அழைப்பு ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறது. இந்த 10வது வசனத்தில் சொல்லுகிறது போல, இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்க்கல, எல்லாரையும் கூட்டிட்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க. அப்ப அந்த விருந்து சாலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல அழைக்கப்பட்ட ஆட்கள் யார் தெரியுமா? ராஜாவுக்கு பிரியமானவர்கள். ராஜா யாரையெல்லாம் தகுதியானவர்கள் என்று நினைத்தானோ அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இப்ப வர்றவங்க யார் தெரியுமா? ராஜாவுக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்க. ஆனா அவங்க ரோட்டு ஓரத்துல கிடக்குறாங்க, ஆதரவச்சு கிடக்குறாங்க, பரதேசிகளா இருக்கிறாங்க, ஒன்னுத்துக்கு உதவாதவங்களா இருக்கிறாங்க, பலவீனர்களா இருக்கிறாங்க, ஊனர்களா இருக்கிறாங்க. எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப வேதம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கூட வராம போன ஒரு கல்யாணத்துக்கு இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? நிறைஞ்சு வழியுது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6:30 7 மணிக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போனோன்னா ஈஸியாக சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு 8 மணிக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாலே உங்கள் பின்னால் 4 பேர் நிற்பான். ஏய் இரா, சீக்கிரம் சாப்பிட்ருவாங்கடா, கவலைப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாடுறா. அவன் சொல்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரம் சாப்பிட்டு, நாங்கள்லாம் பின்னால் நிற்கிறோம், சீக்கிரம். ஏய் தள்ளாத, அவர் எழுந்திரிச்சிருவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தள்ளுறதுக்குள்ள எழுந்துச்சிரு அப்படின்னு அர்த்தம். இப்போ கல்யாண வீடு நிறைஞ்சு போயிருக்கு, எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல நான் சொல்றேன், அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அந்த விருந்த நடத்துற ராஜாவுக்கு ஒரு சின்ன ஆசை, வந்தவங்களை போய் பார்க்கணும். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்றாங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர் வர்றார். ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும். இந்த கிழக்கத்திய நாகரிகம், இந்த ஆண்டவர் சொல்ற கல்யாண வீடு எப்படிப்பட்டது அப்படின்னா, ராஜா என்ன பண்ணுவாங்களா, தன்னுடைய கல்யாணத்துக்கு வருகிற அத்தனை பேருக்கும் அந்த கல்யாணத்துக்குரிய விசேஷமான ட்ரெஸ் கொடுப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பார். ஒருவேளை இந்த ராஜா யாருக்காவது ட்ரெஸ் கொடுக்க முடியல அப்படின்னா அது அவருக்கு தான் அவமானம், வந்தவங்களுக்கு இல்லை. ராஜா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கூப்பிட்டுட்டார் பெருசா, ஆனா வந்தவங்களுக்கு என்ன பண்ண முடியல, தேவையான அளவுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்க முடியல, இதுக்கு எதுக்கு இவர் ஒரு விருந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு அவப்பெயர் வரும். அதனாலதான் இந்த ராஜா என்ன பண்றான், உள்ள நுழைஞ்சு எல்லாரையும் பார்த்து கொண்டு வருகிறார். பார்த்தா எல்லாரும் அந்த அருமையான ராஜா கொடுத்த அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல ஒருத்தன் வித்தியாசமா உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜா வர்றாருங்க. எதுக்கு வர்றாரு தெரியுமா? நான் கொடுத்த உடையை இந்த ஜனங்கள் உடுத்தி இருக்கிறார்களா, இவர்கள் இந்த பந்தியில அல்லது இந்த விருந்தில நிறைவான அல்லது முழுமையான ஒரு தகுதியோடு உட்கார்ந்து இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வர்றார்.
அருமையானவர்களே, வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் இந்த வஸ்திரம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 2 காரியம் சொல்லப்படுகிறது. வாசிங்க அந்த 10வது வசனத்தை. ஏசாயா 61:10. களி கூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்துக் கொள்வது போலவும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வது போலவும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்ப 2 காரியம் இங்க சொல்லுது. ராஜா என்ன செய்யறாரா? முதல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துறாரு, நீதியின் சால்வை எனக்கு தரிப்பிக்கிறார். இது 2யும் ஒரு விருந்துக்கு போறவங்களுக்கு கொடுக்கிறது இல்லையா? அந்த வசனத்தை வாசிங்கனாவே தெரியும். மணவாளனையும் மணவாட்டியும் சொல்லிட்டு அடுத்தது ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை என்று சொல்லுகிறது. ஒரு கல்யாண வீடு. அப்ப வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கிறாங்க? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை தரித்து அவர்களை அந்த கல்யாணத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அப்ப இந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னா உள்ள வரும்போதே ராஜா கொடுக்கிற அந்த வஸ்திரத்தை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொண்டு உள்ள வரணும். என்ன வஸ்திரம் அது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? என்னுடைய பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை வேதம் சொல்லுகிறது. நான் ரட்சிக்கப்பட வேணும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்படாமலே நாம் பல வருடங்கள் கிறிஸ்தவங்களா இருக்க முடியும். ரட்சிப்பின் அனுபவமே இல்லாம நம்ம வேதத்தை வாசிக்க முடியும். ரட்சிப்பின் அனுபவமே இல்லாம நம்ம ஜெபம் பண்ண முடியும். ரட்சிப்பின் அனுபவமே இல்லாம சில நேரங்கள்ல அற்புதங்களையும் பெற முடியும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் பார்த்து மனதுருகி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். உண்மைதானா? அப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எங்கேயும் வேதம் சொல்லல. அப்போ சுகமடைந்துட்டேன், அற்புதம் நடக்குது, என் வாழ்க்கையில நான் கேட்டதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்னு அர்த்தம் கிடையாது. பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்குள்ள வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை நமக்குள்ள வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்த நமக்கு வேணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மையின் ஜீவியம் நமக்கு வேணும். ரட்சிப்பின் கனிகளை கொடுக்கிறவர்கள் வேணும். மன திரும்புதலின் கனிகள் நமக்குள்ள இருக்கணும். இது எதுவுமே இல்லாம நம்ம கல்யாண வீட்டுக்குள்ள போகலாம், உட்காரலாம், சாப்பிடலாம். ஆனா ஒரு நேரம் வருகிறது, பார்க்கிறதற்கு ஒருத்தர் வர்றார். அல்லேலூயா. அவர் வந்து பார்க்கிறாரு, எல்லாருக்கும் நான் வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன், எல்லாரும் அழகா உடுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த ஒருத்தனை விட்டுட்டாங்களே. ராஜாவுக்கு ஒரு ஆதங்கம். ஒருவேளை நான் தான் அவனுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்க முடியாம போயிடுச்சா? இல்ல யாராவது இவனுக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம விட்டுட்டாங்களா? இவன் வாங்காம விட்டுட்டானா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கும்போது முதல்ல அவர் பார்க்கிற ஒரு காரியம் தெரியுமா? அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம். புதிதான மனிதனாய் நீங்களும் நான் அவருக்கு முன்னால நிற்பதை அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சும்மா நாங்க வருஷம் 2 நாளைக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு, அதனால இந்த வருஷமும் வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து உட்கார்றது இல்லை. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட வேணும். ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்த வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் நம்ம சும்மா சொல்லிடுறோம், நான் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், இந்த வருஷம் கோயிலுக்கு வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், அதோட முடிஞ்சு போகலை. ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது அனுதினமும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபை. ஒவ்வொரு நாளும் துணி துவைச்சு போடுறோமா? இல்லை போட்ட துணியே 10 நாள் போட்டு சுத்துறோமா? அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு முறையாவது துவைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கே இவ்வளோ இருக்கும்பொழுது
ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கெடுக்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்க சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போடுங்கள். அப்போ பைபிள் நமக்கு சொல்லித்தர்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை என்ன பண்ணுங்க? கலைந்து போடுங்கள். வீட்டுக்கு போனது ட்ரெஸ் மாத்திரம்ல, இதை எடுத்து அங்க தொங்க விடுறோம் பாருங்க, அந்த மாதிரி தூக்கி அங்க தொங்க விட்டுருங்க. யார ஹலோ, யார தொங்க விடணும்? எங்க வீட்டையா அடிச்சு தொங்க விட்டங்க. மனுஷன் கீழ்ப்படிதே கிடையாது, பாட்டுன்னு என்னென்னமோ பண்ணி வச்சா. ஒரு அம்மா சொல்லிச்சு, குக்கர்ல தூக்கி அடிச்சையா, அதோட அந்த ஆள் வாயை திறக்கிறது கிடையாது. அந்த தூக்கி மாட்டுறது இல்லை, சரிதானா? என் பழைய மனுஷனை, அந்த கோபம், வைராக்கியம், எரிச்சல், தூஷணமான வார்த்தைகள், வம்பு இருக்குதா? இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது, இருக்குது. அவனை எங்க தூக்கி மாட்டணும்? பவுலுக்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அருமையான இடம் சொல்லுவார். எங்க மாட்டணும் தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எங்க அடிச்சு வச்சிருக்கிறேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டயா. இனி அவன் இறங்கி வர போறது கிடையாது. அல்லேலூயா. இறங்கணும்னா எப்படி இறங்கணும் தெரியுமா? செத்த பிறகுதான் அவனை கீழே இறக்குவாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் பிழைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பவுல் சொல்றாரு, அந்த மனுஷனை நீங்க கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பாருங்க இங்க சொல்றார், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ விருந்துக்கு வந்திருக்கிற மனுஷன் எதை தரித்து கொள்ளணும்? புது ட்ரெஸ் போடணும். அல்லேலூயா. ஆனா ராஜா வந்து பார்க்கும்போது ஒரு ஐயா பழைய ட்ரெஸ்ஸோட, பழைய குணத்தோட, பழைய வைராக்கியத்தோட, பழைய எரிச்சலோட, பழைய குணாதிசயங்களோட உட்கார்ந்து இருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப ராஜா வந்து அவங்கிட்ட கோபமாலாம் பேசல. நல்லா கவனிச்சு இருக்கிறீங்களா? அவர் வந்து பார்க்குறாரு, 12வது வசனம் என்ன சொல்றாரு தெரியுமா? சிநேகிதனே, மை டியர் ஃப்ரெண்ட். எப்படி கூப்பிடுறாரு? மை டியர் ஃப்ரெண்ட், நண்பனே. நான் உன்னை வெறுக்கல, நான் உன்னை கோபமா கேட்கல, ஆனா அன்பா கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு தெரியுமா? நண்பனே, கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? இந்த கேள்வியில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஆனா பதில் சொல்றவங்கிட்ட ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அவனால பதில் சொல்ல முடியல, திணறி போய் நிற்கிறான். என்ன பதில் சொல்றது? வஸ்திரம் கொடுத்தாங்கய்யா, நான் வாங்காம வந்துட்டேன்னு சொல்றதா, இல்ல வஸ்திரத்தை நான் அவங்க கொடுக்கவும் இல்லை நானும் வாங்கல அப்படின்னு சொல்றதா, இல்ல வாங்கினையா, வாங்கினதை அப்படி ஓரம் தூக்கி போட்டுட்டு சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டேன்னு சொல்றதா? ஒன்னும் தெரியாம அவன் என்ன செஞ்சானா? அமைதியா இருந்தா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலை இப்படித்தான் இருக்குது. ஏன்யா இப்படி சண்டை போட்ட? தெரியலையா, நல்லாதான் இருந்தேன், திடீர்னு ஏன் இப்படி பேசுனேன்னு எனக்கே தெரியல. சொல்றோமா இல்லையா? நிறைய நேரங்கள்ல சொல்றோம். ஏன் இப்படி கோவப்பட்டீங்க? நான் எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரிலங்க, அந்த அந்த நேரம் எனக்கு ஒன்றும் புரியல. சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தையை ராஜா கிட்ட சொல்ல முடியாது. ஜாக்கிரதை. நான் தெரியாம பண்ணிட்டேன் ராஜா, தெரியாம வந்துட்டேன் ராஜா, அந்த வஸ்திரத்தை அங்க ஓரமா வச்சுட்டு வந்துட்டேன் ராஜா, வர்ற அவசரத்துல வஸ்திரத்தை வாங்காம வந்துட்டேன் ராஜா. சொல்ல முடியுமா? ராஜா என்ன சொல்வார் தெரியுமா? இதை போட்டா தானே இங்க வந்து உட்காரணும், போடாம நீ ஏன் வந்து உட்கார்ந்த? என்னை நீ அவமானப்படுத்தும்படி இந்த இடத்துல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு அவர் கேட்டார்னு என்ன பதில் சொல்ல முடியும்?
இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, உலக பிரகாரமான ராஜானா பரவாயில்ல, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து நமக்கு ரட்சிப்பு நீதி என்கிற வஸ்திரத்தையும் சால்வையும் கொடுத்திருக்கும் போது, ஒருவேளை நம்ம அந்த புது மனிதனை தரித்து கொள்ளாம, அந்த ரட்சிப்பை தரித்து கொள்ளாம அவருடைய சமூகத்துல வந்து நிற்போமானால் அவர் எந்த அளவுக்கு கோபப்படுவார் தெரியுமா? நடக்கிறது என்ன தெரியுங்களா? கடைசியா சொல்லுது, தண்டனை பெற்ற விருந்தாளி. அவன் ரோட்லயாவது கடந்திருப்பான். சாப்பாடு போடுறாங்கன்னு கூப்பிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு, இப்ப ராஜா சொல்றாரு, அவன் கையையும் காலையும் கட்டி இவனை என்ன பண்ணுங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். ஏன்? உள்ள நல்ல லைட் போட்டிருக்குது, ஒரே சந்தோஷமான இடமா இருக்குது, ஆட்டமும் பாட்டமும் களிப்புமா இருக்குது, ராஜா கல்யாணம். இப்ப அந்த வஸ்திரம் இல்லாம உள்ள உட்கார்ந்ததனுடைய பலன் என்ன தெரியுமா? கையையும் காலையும் கட்டி வெளியே கொண்டு போய் போட்டாங்க. இருட்டு நேரம். அங்க பார்த்தா ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் தெரியுமா? வெளியே இருந்து முக்களும் முனகளுமா நிக்குது. போன வந்தவனெல்லாம் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, பெரிய விருந்து நடக்குது, ஐயோ என்னால போக முடியலையே அப்படின்னு ஒரு சிலர் போக முடியாததுக்கு வருத்துறாங்களாம். அதை ஒருத்தர் அழகா சொல்றாரு. வெளியே உட்கார்ந்துட்டு அழறாங்க, ஐயோ என்னால உள்ள போக முடியலையே. இன்னொருத்தர் பல்ல கடிக்கிறாங்க, அவன் மாத்திரம் போயிட்டானையா, நான் போக முடியலையே. இதுக்கு நடுவுல ஒருத்தர் வந்து விழறாரு. யார் தெரியுமா? உள்ள போயிட்டு வஸ்திரம் இல்லாததுனால வெளியே கொண்டு வந்து போட்டாங்க. கடைசியில ஒரு நிலைமை என்ன தெரியுமா? முதல் இருந்த நிலைமைக்கே வந்துட்டார். எங்க? வெளியே வந்து விழுந்துட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நமக்காக நான் ஏற்கனவே சொன்னேன், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை அங்க போய் உட்கார முடியாம வெளியே விழுந்தோன்னா எங்க போய் விழுவோம் தெரியுமா? எங்க போய் விழுவோம்? நரகத்துல போய் விழுவோம். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்? கல்யாண வீட்டுல சந்தோஷமா உட்கார்ந்து ராஜாவோட அதை அனுபவிக்க போகிறோமா, அல்லது கொடுத்த வஸ்திரத்தை உடுத்தாம அல்லது பெற்றுக்கொள்ளாம அந்த தகுதி இல்லாம போய் அங்க உள்ள உட்கார்ந்துட்டு தண்டனையை பெற்று நரகத்துக்கு போக போறோமா அப்படின்றத எனக்கு நாம் கேட்டு, நம்முடைய உள்ளத்துல கேட்டு நம்மை சரி செய்து கொள்ள. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. ராஜா பார்க்க வர போறார். அந்த நேரம் வஸ்திரம் சரியானதா இருக்கணும், இல்லைன்னா அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல தள்ளப்படுவோம். தண்டனை மிக கொடுமையா இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு நீர் தருகிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒன்று நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும், இல்லை எனக்கு தரப்படுகிறதை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும், அல்லது பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை எப்போது நான் உடுத்தி கொண்டு நிற்கணும். இது மூணுல ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடந்தே ஆகணும். இன்னைக்கு ஒருவேளை அந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை ரட்சிங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு தருகிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் நான் தரித்து கொண்டு உமக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமின்னு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய கல்யாண விருந்துல பங்கு பெற முடியுமே தவிர, அழைக்கப்பட்டு விட்டேன் நானும் அங்கே போய் நிற்பேன் என்று போவதற்கு எந்த விதத்திலும் நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இன்னைக்கு நீங்க அந்த அநேகர்ல நாம் இருக்கிறோம், நல்லது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிலரில நாம் இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? காலம் செல்லாதுங்க.
அந்த ராஜா வரப்போகிறார். அவருடைய பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்க்க போகிறார். அவர்கள் ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாய், கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய், அந்த அழைப்புக்கு தகுதியானவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறார்களா என்று பார்க்க வரப்போகிறார். நம்ம அவருக்கு முன்னால எப்படி நிற்க போகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. நம்மளால பதில் சொல்ல முடியாது, அந்த நேரம் நம்மால பதில் சொல்ல முடியாது. திகைத்து நிற்போம். என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிந்து போகும். இன்னைக்கு நம்மை ஒரு விசை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளட்டும், உமக்கு சாட்சியாய் நான் நிற்கட்டும், நீதியின் சால்வையை நான் தரித்து கொள்ளட்டும், பழைய மனுஷனை கலைந்து போட்டு தேவ சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ளட்டும். உதவி செய்யுங்கப்பான்னு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு குறை ஒட்டிக்கிட்டே இருக்குதப்பா. பரிசுத்தப்படுத்தும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கலைந்து போடப்படாதபடி அதை தரித்து கொண்டவர்களாய் அலங்காரமாய் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. ஒரு நாளும் உம்முடைய கோபத்திற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் மாறிடக்கூடாது ஐயா. உங்க அன்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.